ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே அனுமதியின்றி செயல்படும் செம்மண் குவாரிகளுக்காக 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் வேரோடு பிடுங்கி எரியப்பட்டிருப்பது குறித்து செம்மண் குவாரி உரிமையாளரான அதிமுகவைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரிடம் செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க என மிரட்டும் தோணியில் அவர் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பனைமரம் இல்லைன்னு உங்க பேர் என்ன? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேர்? ஒண்ணுமே இல்லண்ணே. இப்ப அந்த பனைமரத்துடைய கண்டுகளை இப்ப வளர்ந்து வரக்கூடிய வளர்க்கறதுக்கு போடல. அது வளர்க்கறதுக்கு போடல. வளர்க்கறதுக்கு போட்டதா இல்ல, அது பெர்மிஷனே இல்ல இதுல. சரிண்ணே. நமக்கு அது இது யூஸ் இல்லைன்னு சொல்லிதான் நம்ம பெர்மிஷனை வாங்குறோம். சரி, அந்த இடம் இந்த இதுக்கு அப்பாற்பட்டான இடம் இல்லைன்னு சொல்லிதான் நம்ம பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இது கொடுப்பாங்க பொலிஷன்ல. சரிண்ணே சரிண்ணே. சரியா? நீங்க பேசுறது சரி, என்ன பேசுறேன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி பேசுறேன். நீங்க ரூல்ஸ் பேசுறேன், நானும் ரூல்ஸ் பேசுறேன். இது பற்றிய மேலும் விவரங்களை உடைய செய்தியாளர் ராமமூர்த்தியிடம் கேட்கலாம். ராமமூர்த்தி, மேலும் விவரங்கள். நிச்சயமாக சியாம். கடலாடி அருகே அனுமதியின்றி செயல்படும் 5 செம்மண் குவாரிகள் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சப்படுகிறது. அரசு அதிகாரிகள் துணையுடன் செம்மண் குவாரிகள் 15 அடி ஆழத்துக்கு மேல் மண் அள்ளுவதால் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. இந்த செம்மண் குவார் இரவும் பகலுமாக கொள்ளையடித்து வருவதால் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவுக்கு உட்பட்ட ஏர்வாடி பகுதிகளில் 5 இடங்களில் அனுமதியின்றி செம்மண் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. 15 அடி ஆழத்துக்கு மேல் பொக்லைன் மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலம் செம்மண் வெட்டி லாரிகளில் கடத்தி செல்லுகின்றன. சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்து வருகிறது. இந்த செம்மண் குவாரி விவசாய நிலங்களில் வெட்டப்படுவதால் செம்மண் குவாரிக்காக 100க்கும் மேற்பட்ட பனைமரங்களை வேரோடு பிடுங்கி எரியப்படுகின்றன. பனைமரத்தை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் பனைமரத்தை வெட்ட வேண்டும் என்றாலே மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று வெட்டம் எனும் சட்டம் ஒன்று உள்ளது. பணம் சம்பாதிப்பதற்காகவே செம்மண் குவாரியில் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அனுமதியோடு வனமரங்களை அழிப்பது வேடிக்கையாக உள்ளது. விவசாய நிலங்களில் செம்மண் குவாரி அமைத்து 15 அடி ஆழத்துக்கு மேல் செம்மண் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர் மட்டுமல்ல பாதிக்கப்பட்டு வரும் விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முடியாமல் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். பட்டப்பகலில் லாரிகளில் ஜேசிபி இயந்திரம் மூலமும் செம்மண் வெட்டப்பட்டு வருவதால் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.